நம்ம கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோமா, நம்ம படிச்சுட்ருக்கோம், மார்க்கே வர மாட்டேங்குது, பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா நிறைய டைமில் தோணும். போதும் இந்த இது ஒர்க் அவுட் ஆகாதோ போயிடலான்னு தோணும். ஆனால் அப்போல்லாம் வந்து நம்ம என்னென்னா, நம்ம எதுக்காக இங்கே வந்தோம்? ஃபஸ்ட்டு திங் நம்மளை இத்தனை பேர் நம்பி நம்ம படிக்க வைக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை நம்ம வந்து வீணாக்கிடக்கூடாது. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஒரு 7 இயர்ஸ் இதுக்கு படிச்சிருக்கேன். இப்போ நான் குவிட் பண்ணால் இந்த 7 இயர்ஸ்க்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து ஏன் வந்திருக்கோம்? இன்னொன்று, இப்போ நம்ம நிறைய டாப்பர்ஸ் டாக் பார்த்துருப்போம், நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, என்னால் முடியும்னு எல்லாத்தையும் முடியும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே போட்டித் தேர்வு தான், ஒரே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான். ஸோ என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். இன்னொன்று, நம்ம வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுன்னா நம்ம அப்போயே உட்காந்து படித்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ½ அன் ஹவர் பிரேக் எடுத்து ஒரு வாக் போயிட்டு இருந்தால் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? யாராச்சும் நமக்கு மோட்டிவேட்டிங்காக பேசுவாங்க இல்லையா? நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் பாஸ் ஆகிருப்பாங்க, இல்லை நம்ம கூட இருக்கவங்க யாராச்சும் நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்க. அவங்கள்ட்ட 10 மினிட்ஸ் பேசினாவே நம்ம அந்த மைண்ட் செட் மாறிடும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்போதோ இல்லை வந்து மோட்டிவேட்டர் இல்லாதப்போ நம்மளே வந்து வாட் மேக்ஸ் யூ மோட்டிவேட்டட் அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த மூட்லேயே ஒரு ½ அன் ஹவர் அப்படியே இருந்தோம்னா அந்த ½ டே வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா ரொம்ப நம்ம டல் ஆகிட்டோம்னா நமக்கு படிக்கிறது வந்து படித்த மாதிரியே இருக்காது, நமக்கு ஏறாது படித்ததே. நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபிலிம்ஸ் படிக்கிறப்பவே இன்டர்வியூ வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அவங்க என்ன கேட்குறாங்க இன்டர்வியூவில், அப்போ நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம அங்கே தான் என்ன பேசியிருப்போம், இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ வீடியோஸ் பார்ப்போம். அப்போ நமக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், நம்மளும் இன்டர்வியூ போகணும், நம்மளும் பேசணும் அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அப்படி இல்லைனா எனக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி இருக்கும், நான் ஒரு பிரேக் எடுத்துருவேன், ஒரு ½ டே பிரேக் எடுத்துருவேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, அந்த வீக்லி அந்த ½ டே பிரேக்கில் எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன். நிறைய பேர் வந்து இப்போது அவங்க வீட்டை விட்டு, இப்போ நான் சென்னையிலேருந்து படித்தேன், வேறு ஊரில் போய் தங்கி படிப்பாங்க, ஹோம் சிக்காக இருக்கும், நிறைய வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருக்குமே வரும். கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, படிப்பு தான் வந்து நம்ம நிலைமையை வந்து உயர்த்தும். ஸோ நம்ம வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் நம்மளோட கரியர். நம்ம இந்த வேலைக்கு போயிட்டா இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் நினச்சி, இப்போ வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இல்லை நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே படிச்சுட்டா இது எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம வந்து இந்த லோ டைம்ஸ்லலாம் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வர்றது தான் இந்த கரியர், அந்த ஜேர்னியே. நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம்னா அந்த அச்சீவ்மெண்ட் வந்து அந்த ஒரு நாள் இல்லை, அந்த ஜேர்னி தான் மேட்டர். ஸோ த்ரூ அவுட் யுவர் ஜேர்னி நீங்கள் வந்து நீங்களே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி, நம்மளே வந்து செல்ஃப் பிலீஃப் தான் ஃபஸ்ட்டு. நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே வரும் இல்லையா? இப்போ 3 இயர்ஸ் படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு நமக்கு வந்து ஒரு மாதிரி லோவாக இருக்கும். அப்போ என்ன, ஸ்விட்ச் பண்ணிடணும், வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், இல்லை வேறு யூடியூப்பில் படிக்கிறதோ, இல்லை வேறு சப்ஜெக்ட் மாற்றுறதோ, ஆப்டி பார்க்குறதோ, இது மாதிரி மாற்றி பண்ணுங்கள். அது டக்குன்னு சரியாக போயிடும்.